ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுமாஸ் டெய்லி டைரி. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு பேர் சுயம். இந்த சுயம்னு சொல்லலாம், சுழியம், சுகுசம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு ஃபெஸ்டிவல்னால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் தான் இருக்கும். ஸோ இதோட நாட்டு பலகாரம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஐட்டம் நமக்கு தேவைப்படும். ஒன்று வந்துட்டு ஸ்வீட் ஸ்டஃப்பு, உள்ளே ஒரு ஸ்டஃப்பு வச்சு மேலே ஒரு மாவை வந்து கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஸ்வீட் ஸ்டஃப்பு பேர் பூரணம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கெலாம் நம்ம உள்ளே வைப்போம்ல, அதுதான். ஸோ அந்த பூரணத்தை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுட்டு அதுக்கடுத்தது மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு மாவு செய்வோம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக சாப்பிட்றப்போ வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பூரணம் செய்கிறதுக்கு பார்ப்போம். கடலைப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், துருவிய தேங்காய் 1 கப்பு, வெல்லம் 1 கட்டி வெல்லம் எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக நைஸ் உப்பு. அடுத்து நம்ம மாவு கரைக்கணும்னு சொன்னோம்ல, ஸோ மைதா மாவு நல்லா 1 கப் எடுத்துக்கோங்க நிறையா. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்கு தான் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இதோட நம்ம தோசை மாவு 2 கரண்டி எடுத்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு நல்லா மேஷ் ஆகணும். அடுத்து ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் சூடானதும் தேங்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், வெறும் தேங்காயை மட்டும் போட்டு அப்படியே வறுத்துருங்க. தேங்காயோட கலர் மாறும், லைட் ப்ரௌனிஷ் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை உள்ளே கொட்டிடுங்க. உள்ளே கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வெல்லத்தை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இடித்த வெல்லத்தை உள்ளே போட்டுருங்க ஃபுல்லாக. லைட்டாக உப்பு, கொஞ்சமாக 1 சிட்டிகை உப்பு போட்டால் போதும். மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா வெல்லம் கரைஞ்சி பாகாகும். ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் சுண்டுன உடனே இந்த பதத்துக்கு வரணும், நல்லா கெட்டியாக. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க ஒரு டிஷ்ஷில். இப்போ நமக்கு பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு பத்தலைன்னா வெல்லம் எகெயின் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பால் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ மாவு வந்துட்டு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தோசை மாவு, கொஞ்சம் உப்பு, இந்த 3ஐயும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே. ஸோ இப்போ மாவு ரெடி. அடுத்து ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லா பால்ஸையும் நீங்கள் உள்ளே போட்டுட்டு ஒரே ஒரு கரண்டியில் அந்த பால்ஸ் அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். அப்படியே எல்லா பால்ஸும் எடுத்து உள்ளே போடுங்க. ஸோ நீங்கள் உள்ளே போட்டோன்னே ஒன்றோட ஒன்று ஒட்டும். ஸோ நீங்கள் கரண்டியை வச்சு அப்படியே லைட்டாக பிரித்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அது பொரியட்டும். நல்லா கலர் மாறினோடனே அப்படியே எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், சுவையான சுயம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.